ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் செஞ்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கேரட் துருவி வச்சிட்ருக்கேன். சேனக்கிழங்கையும் உருளைக்கிழங்கையும் ஸ்லைஸாக கட் பண்ணி ரெண்டையும் ஒன்றாவே கலந்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைப்படுற அளவுக்கு உப்பு, அரிசி மாவு, கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், 65 மசாலா 2 ஸ்பூனு, லைட்டாக ஆயில் ஊற்றி நல்லா பிசிறி உருளைக்கிழங்கு தனியாகவும் சேனக்கிழங்கு தனியாகவும் எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை தான் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பாத்திரம் வச்சு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு 1 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணதை போட்டு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பொன்னாங்கண்ணி கீரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை பட்டாணி லைட்டாக வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் போட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் தேங்காய் பூவை தூவி விட்டு நல்லா வதக்கி விடலாம். இது ரைஸ்க்கு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சேனக்கிழங்கையும் உருளைக்கிழங்கையும் போட்டு திருப்பி போட்டு எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி பிரெட் சீஸ் ஆம்லேட் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி வெட்டி வச்ச வெங்காயம், துருவி வச்ச கேரட்டு, கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு தோசைக்கல் வச்சு பட்டர் போட்டு ப்ரெட்டை திருப்பி போட்டு எடுத்து வச்சிடலாம். அந்த ஆம்லேட்டையும் ஊற்றி வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நல்லா 2 ப்ரெட்டையும் லைட்டாக டச் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஆம்லேட் திருப்பி போட்டுடலாம். அடியில் ஒரு ப்ரெட் வச்சுட்டு மேலே ஆம்லேட் மேலே சீஸ் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ரெட்டை வச்சுட்டு நல்லா அமுத்தி போட்டு திருப்பி போட்டு சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி லெமன் ஜூஸ் தான் போட போகிறேன். பாதாம் பீஸுன்னு ஊற வச்சது 1 ஸ்பூனு போட்டுட்டு லெமன் பிழிஞ்சு விட்டு தண்ணி கலந்துட்டு இனிப்புக்கு தேன் கலந்துடலாம். கொஞ்சம் புதினா தலையை தூவி விட்டு எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மதிய லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு காளான் கிரேவி செஞ்சுருக்கேன். அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். 2 சப்பாத்தி வச்சு 2 பெரிய வெங்காயமும் கேரட்டும் வச்சு மூடி வச்சிடலாம்.